தமிழ் சினிமாக்கும் ஆலமரத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. பல நாட்டாமைகள் தீர்ப்பை மாத்தி சொன்னது இந்த ஆலமரத்துல தான். சின்ன கவுண்டர் மாதிரி சீரியஸான பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, சூனா பானா மாதிரி காமெடியான பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி, ஆலமரம் அப்படிங்கிறது மஸ்ட். இவ்வளோ ஏன், ஆலமரத்தை சுத்தி வந்து டூயட் பாடாத ஹீரோக்கள் உண்டா என்ன? அப்படிப்பட்ட ஆலமரத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. அதை இந்த வீடியோவில் சொல்றேன். அதே மாதிரி நாம இப்போ நிஃப்டி சென்செக்ஸோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே செகண்டுக்கு, ஏன் மைக்ரோ செகண்டுக்கு கூட அதனுடைய மூவ்மெண்ட்டை நம்ம மானிட்டர் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் ஒரு பேசிக்கான கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணாங்க, யார் இந்த சிஸ்டமை கிரியேட் பண்ணாங்க, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட எஸ்டிடியை, அதாங்க எஸ்டிடினா வரலாறு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட எஸ்டிடியை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். எஸ், வரலாறு தான், தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க கருப்சாமி, இது என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ். 1850 பிரிட்டிஷ் ரூல் பண்ண சமயத்துல பாம்பே போர்ட் ஃபுல்லா பிஸியா இருந்த ஒரு காலகட்டம். 1860 ட்ரேட் வந்து பெருசாக ஆரம்பிச்சது. 1875 22 ட்ரேடர்ஸ் ஒன்னா சேர்ந்து தி நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சாங்க. இதுதான் பின்னாடி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மாறுனுச்சு. அப்போ லிஸ்டான ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா காட்டன் மில்ஸ், டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ், இன்சூரன்ஸ் ஃபிர்ம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பேப்பர் ஸ்லிப்ல கையால எழுதி ஷேர் டீல்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. கம்ப்யூட்டர் இல்ல, அப்போ டெலிகிராம் தான் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரமான டைம்ல பிஎஸ்சி ஆரம்பிச்சு ஆல்ரெடி 70 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா அவ்வளோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஃப்ராட், இன்சைடர் ட்ரேடிங் இதெல்லாமே நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஸோ 1956 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரூல் புக். அதுக்கப்புறமா 1980 வரைக்கும் பிஎஸ்சி தான் இந்தியாவில் ஒரு மெயின் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் பேப்பர் பேஸ்டு சிஸ்டம் தான், ஸ்லோவான செட்டில்மெண்ட் தான், கரப்ஷன், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அங்கே இருந்துச்சு. 1992 ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. 1992 ஹர்ஷத் மேத்தா மார்க்கெட்டில் ஒரு சுனாமி மாதிரி வந்தார். பேங்க் மணி யூஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸஸை மேனிப்புலேட் பண்ணார். மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆச்சு. இன்வெஸ்டர்ஸ்லாம் லாஸ் ஆனாங்க. சிஸ்டமில் இருந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது போயிடுச்சு. எப்போதுமே ஒரு கெட்டதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த ஒரு பேட் ஈவெண்ட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணாங்க, நமக்கு ஒரு மாடர்னான டிரான்ஸ்பரண்டான கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் வேணும் அப்படின்னு. அதனால 1992 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்ம் பண்ணாங்க. இதனுடைய கோல் ரொம்ப சிம்பிள் தான். நோ மோர் பேப்பர், நோ மோர் மேனிப்புலேஷன், ஒன்லி எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பரண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. 1994 என்எஸ்சியில் அஃபிஷியல் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக மாறுனுச்சு. ஒரே கிளிக்கில் ஷேர் பை செல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. என்எஸ்சி வந்த உடனே ட்ரேடிங் அப்படிங்கிறது டெமோக்ராட்டைஸ் ஆகிச்சு. ஸ்மால் டவுன்ஸ், மிடில் கிளாஸ் எல்லாருமே மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஆரம்பிச்சது. 2000 வந்த உடனே டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேப்பர் ஷேர் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எல்லாமே ஆன்லைன் ஆச்சு. மொபைல் ஆப், டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக் இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்த பிறகு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாச்சு. 2010 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய அக்கௌண்ட் அப்படிங்கிறது வெறும் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் தான் இருந்துச்சு. ஆனால் 2025 8 கோடிக்கும் அதிகமாக அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மாறுனுச்சு. இதுதான் ரியல் இந்தியன் ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன். ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆலமரத்தில் தொடங்கின ஒரு சந்திப்பு தான் பிஎஸ்சி, என்எஸ்சி அப்படின்னு மாறி இப்போ லட்சக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான ஒருத்தான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட் அப்படிங்கிறது மும்பையில் பிறந்திருந்தாலும் இப்போ என்டையர் இந்தியாவும் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிஃப்டி அப் அப்படின்னு கேள்விப்படும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஆலமரத்தில் ஆரம்பித்த ஸ்டோரி தான் இப்போ இந்திய பொருளாதாரத்தோட ஹார்ட் பீட்டாக மாறி இருக்கு. இப்படி சிம்பிளாக ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ், உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்டு உங்கள் லாங்குவேஜில்.